பெரிய மனுஷன் ரெண்டு எங்க கிளம்பிட்டியா? சிரிக்கிறத பார்த்தாலே வேண்டாத வேலை தான் நினைக்கிறேன். பெரிய மனுஷன் ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டியன்னு கேட்டேன். வெக்கமா இருக்கா? எதுக்கு? நான் பெரிய மனுஷன் ரெண்டு எங்க போறீங்கன்னு கேட்டேன். உன்னை பெரிய பொம்பளைன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு வெக்கம் வந்துச்சு. பெரிய ஆளுன்னு சொன்னதே உங்களுக்கு வெக்கம் வருது. பேச்ச பாரு. இதெல்லாம் யாருக்கிட்ட இந்த பிள்ளைங்க கத்துக்கிறது? அநேகமா மீனாக்காவா தான் இருக்கணும். வேற யாரும் இப்படி கத்து கொடுக்க முடியாது. மீனாக்கா ஞாபகமாவே இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்தாலே கழுத்துல தொங்குவா. எங்க போறிய? தூரமா போறீங்களா? தூரமா போறதுக்கு நீங்க பெரிய ஆட்கள் ஆயிட்டியா? சிரிச்சுலாம் வல்பண்டா. இங்க வந்து எங்க போக கூடாது. இதுக்கு வரைக்கும் விளையாடணும். அப்பாவா? அதெல்லாம் கிடையாது. எங்கேயாவது போனீங்க அப்பா கம்பு வச்சிருக்க சொல்லிட்டேன். முறைச்சுட்டா நான் பயந்துருவேன். எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னமா ஒரு மாய்மாலாம். சிரிச்சோட நாங்க சிரிக்கணும், முறைச்சோட நாங்க பயந்துடணும். அடேங்கப்பா முறைக்கிறத பாரு ரெண்டும். நீங்க பாட்டுக்கு தூரமா போவீங்க, கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. அத்தி தேன்மொழி சொன்ன மாதிரியே இருக்குது. தேன்மொழியே தான். எதுக்கு கோமா இருக்க ரெண்டு பேரும்? தூரமா விளையாட போறாங்களாம். நாம எந்த கேள்வியும் கேட்க கூடாதான். கேட்டா இதுக்கு கோவம் வந்துருமா? தங்கப்புல அந்த போய் ஒளி இப்படி சொல்லு. ஆமாண்ணே, அதான் நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். நீங்க முறைச்சிட்டா நாங்க பயந்துருவோம். சரி சரி வா வா வா, அப்பா கூட்டு போறியா? எதுக்கு? நம்ம அம்மாக்கு என்ன கோவமா? ஏமா எதுக்குமா? சும்மா என்னத்துக்குமா ரொம்ப கோவப்படுதியா? ஏமா கோவப்படாதீங்கம்மா. ஆமாமா ஏமா கோவப்படாதீங்க. அதுக்காக உங்களை தனியாவா விட முடியும்? அந்த பிஞ்சு கால வச்சு எங்க போறிய? இல்ல தனியா போய் விளையாடுறதுக்கு நீங்க ரெண்டு பெரிய மனுஷில ஆயிட்டலாங்க. இங்க வா தங்கப்பிள்ளைக்கு வாங்க. அப்பா கூட்டு போறேன் வாங்க. நாங்க வர மாட்டோம். நாங்க கோவமா இருக்கோம். அப்படிதானக்கா? ஆமாமா நம்ம கோவமா இருக்கோம். இது நான் நினைச்சது விளையாடுதா? என்ன வேற ஏதாவது பொம்பளை பிள்ளை நினைச்சு விளையாடுதா? அது எனக்கு சாட்டிய பாரு. பாப்பா வா, அப்பா கூட்டு போறேன். ஆகா அம்மாலி கணக்கலதாயா இருக்கா. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்குதான் ரொம்ப அழகா இருக்கா. காதலிக்கும் போது ஏதோ பச்சை பிள்ளை மாதிரியே இருந்தா. இப்ப இவ்வளவு அழகா மாறிட்டா. பேசாம அப்ப கதைச்சோட இப்ப கதைச்சிருக்கலாமோ? மைண்ட் வாஷ் நினைச்சு தட்டி பேசிட்டு இருக்கடா. இல்லன்னு தூக்கி போட்டு மிதிச்சு விடுவாரு. அது புத்தி ஒண்ணு போகல. அது வந்துன்னு அது உண்மையில ரொம்ப அழகா இருக்கா. சந்தோஷமா இருக்கா. அவளை பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அன்பா நேசிக்கிற புருஷன், அழகான குடும்பம், குழந்தை, அமைதலான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? உண்மையில ஆனந்தி நல்ல பாதை தேர்ந்தெடுத்திருக்கா. நல்ல பாதை. ஒழுங்கா கூட்டிட்டு போ. தேங்க்ஸ் ஆனந்தி. வேலையை ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு தேன்மொழி கூட நேரத்தை செலவழிக்கணுமே. பாவம். டாக்டர்மா அவளுக்கு தெரியாதாங்க? தெரியும். தேன்மொழி நடிக்கல, அதான் அவள் நடிக்கா. என்ன? வாங்களே தோசை சுட்டு தாரேன், சாப்பிடுங்க வாங்க. ஆனந்திக்கு எனக்கு தோசை பிடிக்குன்னு தெரியும். வேலைக்கு என்ன கேக்குறா? அப்ப இவளை கண்டுபிடிச்சிட்டாலோ? வாங்க டாக்டர்மா, தோசை சுட்டு தாரேன். ஆனந்தி எனக்கு செட்டி மிதிச்சிட பாத்துக்க போடா. இல்ல நிஜமாவே எனக்கு தோசை பிடிக்கும்னு கொண்டு பாத்துக்க. வெளியில எங்க கூட்டு போடா போ. அங்கேயும் வீட்டுல தான் கிடக்கா. வெளியில கூட்டு போயிட்டு வா போ. இல்ல தோசை கொன்னே போட்டு போடா. டாக்டர்மா வாங்க, தோசை சுட்டு தாரேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் டாக்டர் தோசை சாப்பிடுவாங்க. டாக்டர் மக்களே தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எள்ளு பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தோசை சுட்டு சாப்பிடுறது டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மாமா வேற அவதான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. வேற எதுக்கு? இல்லையா டாக்டர்மா, நல்ல எள்ளு பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தோசை சுட்டு சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. முழுசா நஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி இருக்கு.
இப்ப இத கலத்தினால எல்லாரும் சிரிப்பாங்க. இப்ப கலத்தவும் முடியல. ஆனந்திமா, டாக்டர் அம்மாக்கு தோசை கொடுமா. சரிங்க மாமா. ஆனந்தி எனக்கு. இவன் வேற அப்பப்ப ஊடல கடந்துகிட்டு சுட்டு சாப்பிட வேண்டியதானே. தேர்மல் வெளியில வந்துட்டல. உங்களுக்கும் தோசைனா ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கும் தோசைனா ரொம்ப பிடிக்கும். பையன் வெளியில என்ன ஓட்டுது தேவிக்கு. ஏதோ டேன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இல்ல உங்க ஒரு பாசல அத பேசி பார்த்தேன். ஓ ஆமா. இது வேற என்ன மாதிரியே காமெடி பண்ணுது. ஐயோ சிரிக்கானுங்களே. உனக்கு காமெடி பண்ணதுக்கு நேரமே கிடைக்கல. ஐயோ என் புள்ள கோவமா இருக்குடோ. என்னமா இப்போ உன தனியா நான் அனுப்பணும் அப்படிதானே? இப்போ நீ தனியா தூரமா போகணும். அதுக்கு தான் இத்தனை டைலாக். நீ போயிட்டு வந்துருவ. சாமத்திய கறினு வெளியில போனேன்னு வச்சுக்க. பாத்தீங்களா? இனிமே தனியா போவா. எல்லாம் வரும். வீட்டுக்குள்ள போய் விளையாடணும். போங்க போங்க. ஆனந்தி, சிரிப்பு சூப்பரா இருக்கு. என்ன ஏன்டா கத்தி சொன்ன? கத்தி சொன்னா ஏன்டா? என்னங்க அவளுக்கு கோவம். கோவம். அவளை ஏன்டா திட்டுற? திட்டலனே திட்டல. அவ சின்ன பிள்ளை. அம்மாக்கு இன்னும் கோவம் குறையாம. அம்மாக்கு இப்ப எப்படி கோவம் குறையும் மட்டும் பாரு. தங்கச்சி பார்த்தா சிக்க குட்டிங்களா? என்னடா தங்கச்சி பிள்ளைலே? அப்ப தங்கச்சி வந்துட்டா? வாங்கடா மாமா கிட்ட வாங்க. என் தங்கமே, என் தங்கமே, என்னடா திடீர்னு வந்து நிக்கீங்க? மாமாட்ட சொல்லவே இல்ல. தங்கப்புல என் தங்கச்சி பத்த வயிறும் பிள்ளைய பார்க்காம எங்கி போயிருந்து பிள்ளைய வந்துட்டான். மாப்பிள்ள தாயி அதான் மாப்பிள்ள நீங்க சொல்லவே இல்லை வாரின்னு. என்ன சொல்லாம கொள்ளாம ஏமா மாசமா இருக்கும்போது இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க? சொல்லி நான் என்ன பாத்துட்டு போயிருப்பல. என்னன்னு என்ன பார்க்காம இருக்க முடியல. நீ எப்படி 3 மாசம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்ன. அதான் இருக்கவே விட மாட்டேன்னுட்டா. அண்ணன் அண்ணன்னு ஒரே அழுக. அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள அவதான் விவரம் தெரியாம சொன்னானா மாசமா இருக்க பிள்ளைய கூட்டு வந்திருக்கீங்க? இல்ல நம்ம டேனியல் வந்திருக்கான். அவன் கார்லயே கூட்டு வந்துட்டான். கரப்பையில வந்துட்டானா? அவனுக்கு வெளியில வேலை இருக்குது. அதான் சரி கூட விட்டுட்டு கிளம்புதேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். வா அண்ணன் வா. அங்க புள்ள இவ்வளவு தூரம் வரலாமா? சொல்லிருந்தா அண்ணன் வந்து பாத்துருப்பல. என் தங்கப்புல தேடி வந்திருக்கு பாரு. சொல்லிருந்தா நானே வரும்போது கூட்டு வந்திருப்பேன்ல. கேட்டதுக்கு வரலன்னு சொன்னேன். அதே நீங்க ஆசையா பொண்ணு கூட்டு போறீங்களா? நான் எதுக்கு இடைஞ்சலான்னு சொல்லி வர மாட்டேன்னுட்டா. இடைஞ்சலா? நீ என்ன எங்களுக்கு இடைஞ்சலு? சொல்லிதான் நானே கூட்டு வந்திருப்பேன்ல. இல்ல நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு அன்னை கூட வந்துட்டு இருந்தீங்க. அதை எதுக்கு கெடுப்பானு? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிடுறாங்க. சரி முத சாப்பிடவா. இரு நான் பால் கீழ காய்ச்சி கொண்டுட்டு வரேன். முத பிள்ளைக்கு ஜூஸ் மாதிரி ஏதாவது போட்டு கொடு. சரிங்க. ஐயோ மெதுவா செய்யிட்டு ஒன்னும் அவசரம் இல்ல. ஐயோ புள்ளத்தாச்சி இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணி இருங்க அண்ணி நான் பேர குடிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணே உடம்புல எப்படி இருக்குது? நல்லா இருக்குமா. எனக்கு நீ வந்துதான் சங்கடமா இருக்கு. வயிற்றுல புள்ளி வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க. ரொம்ப தெரியா? ஆமாண்ணே தேடிக்கிட்டே இருந்தது. மாப்பிள்ள நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஐயா தான் இருக்கட்டும் ஒண்ணும் இல்ல. ஓ இதான் தேன்மொழியோ மூடிக்கிட்ட நிக்கலாம். இதுல நம்ம விட்டால் மாதிரி ஒரு ஆள் தெரியுது. ஆரம்பிச்சுட்டான் என்ன நக்கல் பண்ணதுக்கு. அப்ப ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே தெரியுமா? ஞாபகமாவே இருந்ததுண்ணே. நீ சந்தோஷமா இருக்கலானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன குறை? என் தங்கப்புல நீ இருக்க. என் தங்கச்சி மத்த வயலங்கள் இருக்கு. பார்த்தேன். எப்படி கண்டுபிடிச்ச? இல்லண்ணே இன்னைக்கு சத்தியமா அவங்க இந்த சாரி கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் அவங்களுக்கு தான் இந்த சாரி ஃபேஷன் பண்ணி எடுத்தோம். அது தலையிலுக்கு கொண்டே மறந்துக்கிறது தான் பார்த்துக்க. ரோஹிணி நானும் ஒண்ணு போல சேல் எடுத்தது தப்பா போச்சுது. சத்தியமா அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்கண்ணே.
சரி வா, என் தங்க பிள்ளை ரொம்ப தூரம் நடந்து இருக்கு, வா அந்த கால அனுப்பி விடுறேன், வா. இருக்கட்டும்ண்ணே. அண்ணா இந்த ஊர் சூப்பரா இருக்குண்ணே. இங்க இருந்துருமா? சரிப்பா பாருங்க, அவளுக்கு என் பிள்ளைக்கு புரிஞ்சதுங்க எதிர்த்து என்ன தங்க பிள்ளை? இல்லண்ணே 3 மாசம் போதும், அப்புறம் நம்ம ஊருக்கு போயிருவோம். 3 மாசமா? மாப்பிள்ளை ரொம்ப தண்டிச்சிடாதம்மா. ஐயோ போனே. என் மச்சான் தான் பாருங்கத்தா, எப்படி 3 மாசம் சொல்றானே. மாப்பிள்ளை பயப்படாதீங்க மாப்பிள்ளை. இல்லத்தா, பக்கு நாய் போச்சு எனக்கு. ஐயோ எனக்கு எவ்வளவு படுத்துதாங்க பாரு. அண்ணனை பாக்கணும்னு அவசரமா சொன்னேன், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். இங்க டூட்டிக்கு நீயா போட்டுருக்கீங்க? எங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் கேட்டிருக்கேன், நாளைக்கு டூட்டிக்கு போகணும். இவ கொண்டு கூட சொன்னா கூட வந்தேன், நைட்டு கம்மினா காலையில போயிருவேன். சரிங்க மாப்பிள்ள, இரு மாப்பிள்ள, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். இல்லத்தா, நான் அதெல்லாம் போயிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஏய் தங்க பிள்ளை வாங்க, அத்தை கிட்ட வாங்க. அத்தை ஜூஸ் வேணும். என் தங்க பிள்ளைக்கு இல்லாத ஜூஸா? வாரி மத அத்தை கிட்ட வா. என் தங்க பிள்ளை தான் என் கண்ணுக்குள்ளே நின்னுட்டு இருந்தா. இங்க வா. போ அத்தை கிட்ட போமா. அத்தை உன்னை தேடிக்கிட்டே இருந்தா. போ அத்தை கிட்ட போ. என் தங்க பிள்ளை, வயிறு பிள்ளை. நாங்க தேடிக்கிட்டே இருந்தேன். தேடுனி மாத்தையா? அச்சச்சோ, இனிமேல் அத்தோட எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? ஓய் பாப்பா, அங்க வா. மாமா என்னவா, இங்க வா, வா மாமா கிட்ட வா. என் தங்க பிள்ளை பேச்ச கேட்காம மாமாக்கு நல்லாவே இல்ல. வேலைக்கு போயிட்டு வந்தா மணிக்கணக்கில் உட்காந்து மாமா கிட்ட பேசிட்டு இருப்ப. என் தங்க பிள்ளை நீங்கள கவனிக்கல, அங்க வாங்க. என்ன தங்க பிள்ளை, அவன் கிட்ட பழக்கமே விட மாட்டேங்குது இன்னைக்கு. இப்பதானே வந்திருக்கியே, இனிமே ஆரம்பிச்சிருவா. அவ பேச்ச கேட்காம நல்லாவே இல்ல. என் தங்கம் மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவல்ல. அவன் கிளம்பில காணும், காரை விட்டுட்டு வரேன்னு சொன்னா, ஆளை காணும், நான் போய் பார்த்து வரேன். வீடு தெரியுங்களா? அவன் தானே உள்ள போக சொன்னான். சரி வா, உள்ள வா. வா அண்ணிக்கிட்ட வா. சரிண்ணே. தங்க பிள்ளை வா, அண்ணிக்கிட்ட வா. போ அண்ணிக்கிட்ட போ. தருண் வரேங்கன்னா எங்க எல்லாரும் கிளம்புனாங்க, எங்க வர முடியும், கார்ல போய் இடம் இல்ல. அதான் அம்மா நீங்க மட்டும் இப்ப போங்க, பிறகு முன்னாடி ஒதுலையா அனுப்பி வைக்கேன்னு சொன்னாங்க. சரி அது திரும்ப வர சொல்லலாம். இப்ப உடம்புக்குள்ள பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே. சாப்பிடலாம் முடியல, மாத்திரம் ஒழுங்கா சாப்பிடல. சாப்பிடுவேண்ணே. சரி வா, அந்த காலையெல்லாம் அமைக்க விடுறேன், ஓடியா. சரிண்ணே. தங்கப்புல, தங்கப்புல என்ன பைக்ல கூட்டு போவீங்களா? பைக்லயா? சரி நாளைக்கு போவோம், சரியா? இன்னைக்கு போடு. விக்கி மாமா கூட்டு போய் சொல்றேன். நீங்க தான் வேணும். மாமா வண்டி ஓட்டக்கூடாதா, அது கேட்க டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இவன் வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இங்க வா. தங்க பிள்ளை, வயிறு பிள்ளை. சரி அண்ணே, உள்ள வாங்கம்மா, சாப்பிடல எல்லாரும். வாங்க. தெய்வமா, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. ஏமா எனக்கு தோசை சொல்ல முடியாது, இரு நான் விக்கி சொல்லி சாப்பாடு தான் வாங்கிட்டு சொல்றேன். வெளியில வேண்டாம், நான் 5 நிமிஷம் ஆகுமா, அதான் நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் உள்ள வாங்க. டேய் இது சூப்பரா இருக்கும்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு பாத்தியா? இன்னும் மதன் என்ன, கிஷோர் என்ன, அம்மா சேக்கெல்லாம் வந்தா சூப்பரா இருக்கும்ல. ஆமா, எல்லாரும் வந்தா சூப்பரா இருக்கும். அவங்க நாளைக்கு வந்துருவாங்கல்ல? நாளைக்கு வந்துருவாங்களா? ஆமா. நாங்க தூரமா போறோம். போகுமா? அங்க தூரமா என்ன இருக்கு? அங்க சூப்பரா இருக்கும். இல்லக்கா, நாங்களும் ஒத்தையில போயிடுவோமே. ஒத்தையில போயிடுவீங்களா? ஆமா, நாங்க ஒத்தையில போயிடுவோமே. அங்க கரடி காக்கு, காளி காக்கு, யானை காக்கு, பூலி காக்கு, எல்லாமே காக்கு. யானை பார்க்க போமா? அம்மா பெரிய யானை. எப்போ நேத்து வந்துச்சுலக்கா யானை? ஆமா, இத்தா தண்டியா யானை வந்துச்சு தெரியுமா? அப்படியா? ஆத்தடி பெரிய யானையா? ரொம்ப பெரிய யானை. இத்தா தண்டி யானை. நம்ம இங்க இருக்க போறோம். நம்ம தூரமா போமா? அப்பா அச்சரா, அப்பா போகக்கூடாது, காத்து கட்டி தலையில தொங்க விட்டுறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. நம்ம கொஞ்சம் போயிட்டு வருவோமா? அதான் நான் சொன்னேன், யாருமே கேட்கல. நம்ம தூரமா போவோம். வேணாம், அப்பா ஐயோ மாமா ஆச்சாது, நம்ம தூரமா போவோம். நான் போறேன், நானும் போறேன். சரி நானும் வரேன், வாங்க போவோம். டேய் பாத்து வாங்கடா, எனக்கு தான் வழி தெரியும், மத்த யாருக்குமே வழி தெரியாது. எனக்கு தெரியும். டேய் இவளுக்கு வழி தெரியாது, எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும். அக்கா சொன்னா கேட்கணும், அக்கா சொன்னா தங்கச்சி கேட்கணும். அக்காக்கு மட்டும் தான் வழி தெரியும், எனக்கு மட்டும் தான் வழி தெரியும். எனக்கு தான் தெரியுமா? டேய் அப்ப நான் கூட்டி போக மாட்டேன். சரி அவனுக்கு வழி தெரியாது, நீ கூட்டிட்டு போ. டேய் எனக்கு வழி தெரியும்டா, பரவ அவ கூட்டிட்டு போக மாட்டா. வா, ஒத்தையில போனா அடி விழுண்டா, நம்ம எல்லாம் சேர்ந்து போனாதான் அடி விழாது. கரெக்ட். டேய் எனக்கு மட்டும் தான் வழி தெரியும், வாங்க போவோம். இதுல இருக்க
தானே பண்ணினேன். ஆனாலும் டெஸ்ட்ல சரியா வரலையே. லேப்ல ஏதாவது டாக்டர்ஸ் இருப்பாங்க கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம். இது கரெக்டான தியரி தானே, சரியா வர மாட்டேங்குதே. அது வராது, என்ன பார்த்தாதான் வரும். ஹாய் தமிழே, என்ன எப்படி இருக்க? இவனா? இவன் எப்படி லேபிள? இப்போ இந்த லேபிள் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நான் யாரை பாஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க பாஸ் ஆக முடியும், யாருக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா தலைகளை என்னாலும் புரியாது. அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி தருதலைகள்கிட்ட தான் இந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்குது. அப்புறம் தமிழே எப்படி இருக்க? உன்னை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். அப்புறம் உன் ஹஸ்பண்ட், உன் குழந்தை, பையன் தானே? ஆமா. ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரியே தெரியல, அப்ப மட்டும் இப்ப ரொம்ப அழகா இருக்கு. தேவையில்லாத பேச்சு வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். உன்னை யாருக்கும் உன்னை மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. உன் திறமை, உன் படிப்பு இன்னும் நீ விடவே இல்லை பாரு. இவ்வளவு சூழ்நிலையும் நீ ஸ்ட்ராங்கா இருக்க. அது எனக்கு என் பாட்டி கத்து கொடுத்தது. ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக வாழ்க்கையே போயிட்டு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம அவனை நம்பி பிறக்கல. இந்த மண்டை யாரும் யாரை நம்பியும் பிறக்கல. தெய்வம் அதுக்காக தான் எல்லாருக்கும் தனித்தனியா கையை காலெல்லாம் கொடுத்துருக்கு. சரிதான், இருந்தாலும் உன்னை என் லைஃப் பார்ட்னர் நான் மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தினமும் நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். நீ என்கிட்ட எப்பவும் சகஜமா பழகுதா? லேப்ல ஏதாவது டவுட் இருந்தா நான் கேக்குறேன் சார். இல்ல, இந்த லேபிள் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு தான் புரியும். யாரை பாஸ் ஆக்க நினைக்கிறேனோ அவங்க தான் பாஸ் ஆக முடியும். அதாவது உங்களை நான் அனுசரிச்சு நடக்கணும், அப்படித்தானே? அப்படி சொல்லல. இந்த லேப் இது முக்கியமான படிப்பு. இத தேர்னாதான் எம்பிபிஎஸ்ங்க பட்டமே உனக்கு கிடைக்கும். மனைவிங்க ஸ்தானத்தை என் புருஷனும் அம்மாங்க ஸ்தானத்தை என் பிள்ளை எனக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் மற்ற பதவி எல்லாம். மானத்தை வித்து இந்த பதவியை தக்க வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் அப்படி சொல்ல வரல. இல்ல, நான் சொன்னேன் இந்த லேப் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு. இதுல பார்த்தல, இதுல ஸ்டூடெண்ட் ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவ்வளவு கடினமானது, ரொம்ப கஷ்டம். அட்ஜஸ்ட் பண்ணித்தான் முடிஞ்சா கத்துக்குவேன், இல்லைன்னா என் தலை வீதி இது அண்டு போய்கிட்டே இருப்பேன். தமிழ், நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. இதான் இதான் இப்பவும் பாரு, உன் ஹஸ்பண்ட் பார்க்க நல்லாவே இல்லை, ஒரு துளி கூட நல்லாவே இல்லை. உனக்கு எந்த விதத்திலையும் மேட்சானவனே இல்லை. ஆனாலும் அவளுக்கு நீ கொடுக்குற ரெஸ்பெக்ட், அவரை அந்த அளவுக்கு நீ லவ் பண்ற, நீ இந்த அளவுக்கு உண்மையா இருக்க. ஒன்ன மாதிரி நீ எந்த பொண்ணுமே கிடையாது. கொஞ்சம் பர்சன் நல்லா இல்லைனாலே சொல்லி சொல்லி காட்டி அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா நீ அப்படி இல்லை. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி. இல்ல, என்ன மாதிரி தருதல் எல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாரு பாருங்க, அவர் தான் தெய்வம். நான் செஞ்ச கேவலமான வேலைக்கு மாடி அவர் அழகு மிக உயர்ந்தது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இல்ல தமிழே, இதுக்கு மேல என் ஃபேமிலி பத்தி எதுவும் பேசக்கூடாது. என்ன அழகு, வெள்ளத்தோல நீ இருந்த, நீ என்ன வேலை பார்த்த? ஒரு பொண்ணை ஏமாத்ததுக்கு இந்த டிப் டாப், இந்த வெள்ளத்தோல். மனசு இருந்தா போதும், தோல் வெள்ளையா இருந்தா மட்டும் போதாது. என் புருஷனுக்கு நல்ல மனசு இருக்குது. இனிமேல் அவர் அழகு பத்தியோ அவரை பத்தி ஏதோ குறை பத்தி பேசுன, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை சொல்லிட்டேன். இவ்வளவு போய் நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் இந்த ஆதிராவால வந்தது. தப்பு பண்ணிட்டேன். அந்த ஆதிரா பேச்சை கட்டி நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு நான் யாருக்காகவும் விட்டு கொடுத்துக்க கூடாது, விட்டு கொடுத்துக்கவே கூடாது. இதே வேற பொண்ணுனா என்கிட்ட இருக்க பணத்துக்கும் பதவிக்கும் நான் படிச்ச படிப்புக்கும் ஐயோ வேலைக்குன்னே பேச வரானுங்க. ஆனா இவன் நான் பேச போனாலும் பேச மாட்டேங்கிறான். இல்ல, நான் ஏன் இவ்வளவு மிஸ் பண்ணேன், நான் ஏன் இவ்வளவு மிஸ் பண்ணேன்? தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ணணும். என்ன பண்ண நாளைக்கு என்னெல்லாமோ பேசி பார்த்துட்டேன், மயங்க மாட்டேங்கிறாளே. ஏ தமிழே, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நான் கொடுக்கிற டார்ச்சர்ல நீயே வந்து என்கிட்ட சரணடைவ. ஓ, இந்த படிப்பு வேண்டாமா? நீ எப்படி தூக்கி நானும் பாக்குறேன். நீயே வந்து என்கிட்ட வலிஞ்சு பேசுற அளவுக்கு நான் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாது. வாழ்க்கையில ஒருத்தர் நான் உன் கூட வாழ்ந்து ஆகணும். ஒரு நொடி, ஒரு நாளாவது நான் உன் கூட வாழ்ந்து ஆகணும். நீ ஒரு நாளாவது எனக்கு சொந்தமா இருக்கணும். இல்லனா என் மனசு உறுத்தியே நான் செத்துவேன். இப்படி ஒருத்தி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு நான் செத்துவேன். அதோட நான் ஒரு நாள் உங்க கூட வாழ்ந்துட்டேன். சே, இவளுக்காகவா நான் இவ்வளவு பண்ணேன்னு என் மனசை நான் தேர்த்திக்கிடுவேன். பரவாயில்ல, ஒரு நாள் அனுபவிச்சுட்டோன்னே என் மனசை நான் தேர்த்திக்கிடுவேன். இல்லைன்னு வச்சுக்க, நான் இந்த குற்றாலத்தை செத்துருவேன். நீயா வந்துட்டா உனக்கு நல்லது, நான் வர வச்சா பயங்கரமா இருக்கும். நீ எனக்கு வேணும், ஒரு நாளாவது எனக்கு நீ வேணும். இங்க தான அவ வெயிட் பண்ண சொன்னா, இன்னும் காணோம். இவ்வளவு நம்பி நான் வேற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி வந்துட்டேன். காலேஜோட லாஸ்ட் நாளே, எல்லாரும் வந்திருக்காங்க, இவ மட்டும் காணோம். சரி, உள்ள போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. புருஷன் கூட இல்லட்டாலும் மேக்கப்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல.
எவன மயக்கிறதுக்கு எப்படி நின்னுகிட்டு இருக்கா? சப்பா. புருஷன் கூட இல்ல, இவ்வளவு மேக்கப் தேவையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷன் கூட வாழலன்னு தெரியும், அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு மேக்கப் இருக்குன்னா எவனையோ மயக்கிறதுக்கு தானே. இல்லன்னா ஒரு பொண்ணு இதுக்கு இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு நிக்கணும்? கல்யாணம் பண்ண பொண்ணு மாதிரியா இருக்கா? இல்ல கல்யாணம் பண்ண கண்ணாடியா தான் இருக்குதா? அவன் வேணாலும் பாத்துட்டு போங்க இந்த மேக்கப் ஃப்ரீ சர்வீஸ். கேடு கட்ட பேச்ச உன்னோட வச்சுக்க. ஏய், என்ன எதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட் வரேனாங்களே, அந்த சீஃப் கெஸ்ட் என்னதாண்டி படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கி பெரிய லெவல்ல போலான்னு பிளான போட்டுக்கல. எப்படி அந்த பட்டத்தை வாங்குறேன்னு நானும் பாக்குறேன். இந்த காலேஜை இப்ப ஏன் கண்ட்ரோல வந்திருக்கேன். தெரிஞ்சுதாண்டி வாங்கியிருக்க. இந்த பட்டத்தை நீ எப்படி வாங்குறேன்னு நானும் பாக்குறேன். என்னங்க நடந்ததெல்லாம் மன்னிச்சுட்டு என்னை ஏத்துக்கிடுங்க, சேர்ந்து வாழலான்னு சொல்லி இந்த சர்டிபிகேட், நீ படிச்ச படிப்புக்கான சர்டிபிகேட் உங்ககிட்ட வரும். இல்லன்னு வச்சுக்க, இவ்வளவு நாள் விழுந்து விழுந்து ராப்பகலா படிச்சு எக்ஸாம் எழுதினிய அத்தனையும் வீணா போயிரும் பாத்துக்க. இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போகல, உன்னை மன்னிச்சதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அந்த டாக்டர் தூர எரிஞ்சிட்டு என் கூட வந்து வாழ வழிய பாரு. எனக்கு உன் கூட இருந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுது. புருஷன் கூப்பிட்டா உடம்பு கோசம், அந்த டாக்டர் கூப்பிட்டா கிளுகிழுப்பா இருக்கும், அப்படித்தானே? என் பாட்டி படிச்சு படிச்சு சொன்னாங்க, காதலு கழுதைக்கும் வரும், ஆனா எதிர்காலத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவன் நமக்கு சரிப்பட்டு வருவானா மாட்டானான்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காதலையே உறுதிப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இந்த மொர மண்டைக்கு எனக்கு புரியல. அப்ப அந்த அன்னைக்கு என்ன காதல் தானே கல்யாணம் பண்ணிருக்கா? அனுபவம் தானே சிறந்த ஆசானே. இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன். நீ படிச்ச படிப்புக்கான பட்டம் உனக்கு வேணும்னா என் கூட வாழ வந்து, இல்லன்னு வச்சுக்க இத்தனை வருஷம் நீ படிச்சதே வீணா போயிரும். விளங்காம போனாலும் பரவாயில்ல, கேடுகட்ட ஓன் கூட வாழதை விட சத்தியமா சொல்றேன், இந்த உசுறு போறது எவ்வளவா உத்தமம். உன் கூட வாழ்னு எனக்கு அவசியம் இல்ல. பட்டம் கையில வரல, மறந்துடாத. பட்டம் படிச்சதுக்கு கிடைக்கிற சர்டிபிகேட், படிப்புங்கிறது என் மூளை சம்பந்தப்பட்டது. எவ்வளவு என் மூளையில ஏத்தனமோ ஏத்திட்டேன். அந்த பட்டத்தை நீயே வச்சுக்க. நீ சீஃப் கெஸ்டா வந்து உன் கையால நான் ராப்பகலா படிச்சு வாங்கின பட்டத்தை வாங்கணுமா? போடா. என்ன இன்சல்ட் பண்ணிட்டா, என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. ஏதாவது பண்ணணும். இவ என்ன, நான் எந்த விதத்துல மடக்கினாலும் இவ தப்பிக்கிறாளே. இப்ப பட்டம் வாண்டன்னு போயிட்டா, நான் படிப்புக்காக எங்கட வந்துடுவான்னு பார்த்தா என்ன பண்ண இவளுக்கு யார் இப்ப சொல்லி கொடுக்கா? இவ எப்படி இப்படிலாம் பேசுறா? நான் இப்படி மிரட்டினா எனக்கு பையன் வந்துருவான்னு நினைச்சேனே. பாட்டி பாட்டி பாட்டி, நாங்க ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் நாங்களா எடுத்த முடிவு என்னைக்குமே சரியா இருந்ததில்லை. அதனாலதான் இந்த முடிவும் சரியில்லாம ஆயிருக்குமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு பாட்டி. பாட்டி, இங்க எல்லா மனுஷனும் எடுக்கிற முடிவு சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம விதி என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் இருக்கும். சில நேரம் நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், சில நேரம் நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்காது. எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட புத்திசாலியா இருந்தாலும் சரி, இல்ல முட்டாளா இருந்தாலும் சரி, நாம எடுக்க நேரம் முடிவு அது இறைவனுடைய கையில. சில நேரம் நம்ம புத்திசாலித்தனம் எடுப்படும், சில நேரம் விதி என்ன எதிர்க்கோ அதுதான். இல்ல பாட்டி, இந்த வாட்டி நாங்க எடுத்துக்க முடிவு சரியான்னு எங்களுக்கு தெரியல. அதான் உங்ககிட்டே வந்து சொல்ல வந்துக்கோம் பாட்டி. என்ன? அட்ஜஸ்ட் பண்ணி போ, நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்றேன். நான் உனக்கு பண்ண அநியாய அக்கிரமத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு, இல்ல அதை நீ நினைக்கவே கூடாது, என் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொன்னான். அப்பதான் பட்டம்னு சொல்றான். நீங்க என்ன முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அந்த பட்டமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் பாட்டி. அந்த பட்டம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பாட்டி. நான் சொல்லல, சில நேரம் நாம எடுக்கிற முடிவு சரியா தவறாங்கிறது இறைவன் கையிலன்னு. புரியல பாட்டி, புரியல பாட்டி. இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா முடிவுமே தவறா போச்சுது. ஆனா இந்த திருப்பு நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு. மானம், உயிரினும் மானம் பெரிது. அறுபது வயசுல கூட நீங்க நினைச்ச பட்டத்தை வாங்க முடியும்.
சாவர நொடிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட இந்த பட்டத்தையும் பதவியும் நீங்க வாங்க முடியும். விடா முயற்சி, உங்களுடைய உழைப்பு, நிச்சயமா அந்த பட்டத்தை வாங்க முடியும். ஆனா இந்த வயசுல மானம் போச்சுதே, நீ மரண படுக்க வரைக்கும் உனக்கு நிம்மதிங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடும். மானத்தை வித்து நீ வாங்குற எந்த பட்டமும் உனக்கு கௌரவத்தை கொடுக்காது, அது உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். மரணம் நித்திரையை நான் சொல்லல, உயிரோடு இருக்கும் போதே தினம் செத்து பொழைக்கிறது. மானத்தை மட்டும் நாம இழந்துட்டா சாகர வரைக்கும் நமக்கு மரண தண்டனை தான். ஒரு மனுஷன் எதை வேணாலும் இழக்கலாம், மானத்தை மட்டும் இழக்கவே கூடாது. சரியான சவுக்கடி கொடுத்துருக்கீங்க. போனா போட்டோம், இந்த பட்டத்தை நீ 60 வயசுலயும் வாங்கலாம். நீ சரியா தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. விடா முயற்சி, உன்னுடைய திறமை அதை வெளியில கொண்டு வா. நீ படிக்கிற படிப்பு தான் உன்னை உயர்த்தணும் இல்ல, உன்கிட்ட இருக்க விடா முயற்சியே உன்னை உயர்த்தும். படிச்ச படிப்பை விட தன்னுடைய முயற்சினால மேல வந்தவங்க தான் இன்னைக்கு அநேக பேரு. சாதிச்சு காட்டினவங்களும் அப்படிதான். படிப்பு ரொம்ப அத்தியாவசியம், அதை விட விடாமுயற்சி அதை விட ரொம்ப முக்கியம். படிப்பு மட்டும் ஒருத்தனை உயர்த்திடாது, அது கூட சேர்ந்து அவனுக்கு விடாமுயற்சி ரொம்ப தேவை. அந்த கொடுதை இப்ப வேணா உன்கிட்ட அந்த படிப்பை தட்டி பறிச்சிருக்கலாம். ஆனா உன்கிட்ட இருக்க திறமை, உன்கிட்ட இருக்க அறிவு, அதை யாராலையும் திருட முடியாது. உன்கிட்ட இருக்க கல்வியை யாராலையும் திருட முடியாது. அதை வேற வழியில பயன்படுத்துங்க. எப்படி பாட்டி? இங்க இருக்க எந்த மனுஷனையும் நம்மளால வீழ்த்த முடியும், நம்ம கிட்ட புத்திசாலித்தனம் இருந்தா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுக்கறதா, நாமளும் சில நேரம் குள்ள நிறையா இருக்கணும். குள்ள நெறிங்கிறது மற்றவனுக்கு குழி பறிக்கிறதுக்கு இல்லை, அவன் பறிக்கிற குழியில நாம விழாம இருக்கிறதுக்கு. அதுக்கு அதே நரி புத்தியும் குள்ள நரி புத்தியும் நமக்கு தேவை. எல்லா நேரமும் நான் நேர்மையா இப்படித்தான் இருப்பேன்னா நீ தோத்து போயிடுவ. சில நேரம் நரி புத்தி நமக்கு தேவைப்படும், அதுதான் புத்திசாலித்தனம். நேர்மைங்கிறது நம்ம ஒழுக்கத்தை குறிக்கும், அதையும் புத்திசாலித்தனத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ண வைக்கிறவன் முட்டாளா தான் இருப்பான், சுயநலவாதியா இருப்பான். அதை ஒரு நாள் அதை கையில் எடுக்காதீங்க. புத்திசாலித்தனம் வேற, ஒழுக்கம் வேற. நான் எப்பவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா, இங்க எந்த மனுஷன் நீங்க தோத்து போகாதீங்க. தோத்து போகிற அளவுக்கு அவன் ஒன்னும் ஒசந்தவரெல்லாம் கிடையாது. அவனால நம்மளை வீழ்த்த முடியும் போது நம்மளால ஏன் அவனை வீழ்த்த முடியாது? அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணும்போது நீங்க ஏன் அவனை பிளாக்மெயில் பண்ண முடியாது? சொல்றல புரியுதா உங்களுக்கு? பாட்டி, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. நம்மள ஒருத்த எதை கொண்டு வீழ்த்தணும் நினைக்கிறானோ அதை ஆயத்த வச்சு அவனை போட்டு தள்ளுங்க. வேலு நாச்சியார் யாருன்னு தெரியுமா? அவங்க வரலாறு என்னன்னு தெரியுமா? ஆங்கிலே நம்மளை விட ஆயுதத்தாலும் படப்படத்தனம் அதிகமா இருந்தான். அப்பேற்பட்டவனையே ஓட ஓட விரட்டின வீரமங்க வேலு நாச்சியார். அவங்க பயன்படுத்துறது புத்திசாலித்தனம். அங்கங்க சிதறி கிடக்க ராஜாக்களை ஒன்று திரட்டி எல்லாரையும் ஒன்று திரட்டி போராட வச்சாங்க, அதுதான் புத்திசாலித்தனம். அதே மண்ணில நம்மளும் பிறந்திருக்கோம். ஒருத்த உன்னை எதை கொண்டு வீழ்த்தணும் நினைக்கிறானோ அதே வச்சு நீ அவனை வீழ்த்தணும், அதுதான் புத்திசாலித்தனம். புரியுது பாட்டி. என்னைக்கு முதுப்புறம் காட்டிட்டு ஓடி வரக்கூடாது, அது கோலத்தனம். இப்ப நீங்க பயந்து ஓடி வந்தீங்களா, இல்ல முதுக காட்டிட்டு ஓடி வந்தீங்களா, இல்ல தூக்கி எரிஞ்சிட்டு வந்தீங்களாங்கிறது முக்கியம் இல்ல. எந்த இடத்துல எதை கொண்டு உங்களை அவமானப்படுத்துவேன்னு உங்களை மிரட்டினானோ அதே ஆயுதத்தை வச்சு அவனை நீங்க தோக்கடிக்கணும். அதே இடத்துல என்னைக்குமே நாம தோத்த இடத்துல தான் ஜெயிக்கணும். எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். தொலைச்ச இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது தேடினா கிடைக்காது தொலைச்ச பொருள். புரியுதுல? உங்க மானத்தையும் தன்மானத்தையும் எங்க தொலைச்சிங்களோ அங்கத்தான் நீங்க ஜெயிக்கணும். யாரு உங்களை தோக்கடிக்க வைக்க நினைச்சானோ அவன் முன்னாடி ஜெயிக்கணும். உன்னால முடியும், நீ முதல் நம்பு. உன்னால முடியும், அதை முதல் நீ நம்பணும். பெண் தானே அப்படி நினைச்சு வந்துடாத. அவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டா நமக்கு அவமானம் நினைக்காத. இங்க எவனும் யாரையும் அசிங்கப்படுத்த முடியாது. அப்படி அசிங்கத்தை பார்த்திருந்தா இன்னைக்கு அன்னைக்கிங்கிற ஒரு சரித்திர நாய் இல்லாமலே போயிருப்பா. தோத்த இடத்துல தான் ஜெயிக்கணும். மானங்கிறது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் உண்டு. அவன் உன்னை மானத்தை காட்டி தானே பயம் காட்டுறான். அந்த மானத்தை வச்சு அவனையும் பயம் காட்டுங்க. போங்க. அத்தை சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லயே நிறைய உதாரணத்தை பார்த்திருப்பீங்க. இங்க தினேஷ் மாமா நிறைய படிச்சாரு, தமிழத்தை படிக்கல. படிப்பு வாசனைனா என்னன்னே தெரியாது. ஆனா சாதிச்சு காட்டினது இங்க யாருன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அத்தை, தினேஷ் மாமா ஃபாரின்லாம் போய் படிச்சவர் தான். ஆனா மானத்தை இழந்தாரு. இன்னைக்கு நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா தமிழத்தை மானத்தை இழக்கல, ஜெயிச்சாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள மானம் இருக்கும் போதுதான் அவன் ஜெயிக்க முடியும். மானம் போச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நம்ம வீட்டுல நிறைய உதாரணங்கள் இருக்குது. எல்லாரும் வாழ்க்கையும் பாருங்க, தெரியும். நானும் தான் 1000 கனவோடு இருந்தேன். ஆனா கனவை விட எனக்கு காதல் பெருசா போச்சுது. மானத்தை இழந்தேன். அப்பதான் அன்னைக்கிளி பாட்டே, நீ இப்ப எடுக்க போற முடிவுதான் உன் தலையெழுத்தே மாத்தோம்.
நிம்மதியா வாழ போறியா இல்லனா நீ சாதிக்க போறியான்னு கேட்டாங்க. புரியலன்னு சொன்னேன். இப்போ மானத்தை காப்பாத்திக்க, ஆனா சாகிறதுக்கு முன்னாடி சாதிச்சு காட்டிரு, பிடிச்சதை செஞ்சிருன்னு சொன்னாங்க. கல்யாண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டேன். என் மானம் எப்படி போச்சோ அப்படியே மீட்டு எடுத்துட்டேன். ஆனா சாதிக்கிற சாதனை பரவாயில்ல. என்னால இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட என் சாதனையை நான் செய்ய முடியும். இப்ப கூட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கரஸ்ல. இங்க அடுத்து நான் காலேஜுக்கு போவேன், கண்டிப்பா படிப்பேன், பல சாதனைகள் பண்ணுவேன். இதை ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு இல்ல தெரியாம மானத்தை இழந்துட்டேன், நான் போய் படிக்க போறேன்னு போயிருந்தா இன்னைக்கு டோட்டலா 0 வந்து நின்றுப்பேன். மானம் எவ்வளவு முக்கியங்கத எனக்கு உணர்த்துறதே இந்த காலம்தான். இங்க பாரு, மானம் போச்சுன்னா நிம்மதி போயிடும். விடுங்க, இனி எத்தனை நாள் உங்களை அந்த இடத்துல இருந்து மிரட்டுவான்? அவனுக்குன்னு காலம் வந்து அவன் போய் தானே ஆகணும். காத்துருங்க, இல்லைன்னா அதே இடத்துல பாட்டி சொன்ன மாதிரி நின்று அடிங்க. புரியுதுங்க. நம்ம வீட்டில் தேன்மொழி வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க. நம்மளை சுத்தி கொஞ்சம் பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க செஞ்ச தவறு எது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் லட்சியம் தான் முக்கியம்னு தேன்மொழி போனா இப்ப வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இன்னும் அந்த வீதி விடுற மாதிரி இல்ல. புத்திசாலித்தனமா நடந்துக்கிடுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை சுத்தி இருக்கத பாருங்க. எந்த முடிவு எடுக்கணும்னு ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. உங்க அம்மாவை எடுத்துக்கோங்க. கல்வி இல்லை, ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறதே புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனமா நடந்துக்கிடுவீங்கன்னு நானும் நம்புறேன். வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கா, கிடைக்கதான் மாட்டேங்குது. ஒரு பொண்ணு வாழ்க்கையில வீடு எப்படிலாம் நாடுது. ஆனா இவ இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தாங்களோ செத்து போயிருப்பாங்கடா. இவளுக்கு மனதை அதிகம் இல்ல, அதனாலதான் தெய்வம் சோதிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னமோ வாழவே இல்லடாவா. வாழ்க்கை கையில இருந்தோம், வாழ முடியலடா. ஒன்னே பிறந்த இடமாவது சரியா இருக்கணும், இல்ல வாக்கப்பட்ட இடமாவது சரியா இருந்திருக்கணும். இவளுக்கு ரெண்டுமே சரியா அமையல. துடுப்பு இல்லாத படகு போல போய்கிட்டு இருக்கா. காத்து எந்த திசையில அடிக்குதோ அந்த திசை பார்க்க போய்கிட்டு இருக்கா. போற இடம்லாம் அடி போடுறா. அடி போட்டுட்டு கால் போன போக்குல போயிடுறா. ஆனா உன்னை கவனிச்சியாடா, எவ்வளவு அடிப்பட்டாலும் அவ தற்கொலை முயற்சி மட்டும் பண்ணவே மாட்டா. அங்கதாண்டா இவ ஜெயிக்கிறா. இவ கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது அது ஒண்ணுதாண்டா. எவ்வளவு போராட்டம் வரட்டுமே. ஏண்டா நாம இவளுக்கு கொடுக்காத டச்சலடா. நம்மளும் தப்பு பண்ணிட்டோம்ல. இவ என்ன நிலைமையில இருந்தா, இவ மேல எந்த தப்புமே இல்லைன்னு கூட தெரிஞ்சுக்காம நாம இவளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம். நினைக்கும் போது உடம்பெல்லாம் கூசுதுடா. போயும் அப்பாவிக்காடா நம்ம இவ்வளவு தண்டனை கொடுத்தோம். அந்த ஆதிரா பசுந்தோல் போத்தின புலியா இருந்திருக்கா. இவா புலித்தோல் போத்திக்கிட்டு பசுவா இருந்திருக்கா. நமக்கு வித்தியாசம் தெரியல. இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட போறாளோ தெரியல. துணிஞ்சு ஏன்டா பொண்ணு தரத்த கூட வாழ மாட்டேங்கிறா. போனது போட்டோம், நான் பொண்ணு தரத்த கூட வாழ போறேன்னு சொல்ல வேண்டியதுன்னு இவா சொல்றது ஈஸிடா. அத பண்ண முடியாது. நாம ஈஸியா சொல்லிடுவோம், பொண்ணுத்தர கூட சேர்ந்து வாழ்ந்துட வேண்டியதானே. அவ்வளோ லேசெல்லாம் வாழ முடியாதுடா. பொண்ணுத்தர என்ன நினைச்சிருந்தா வாழ்க்கை கட்டாயமா கூட தாலியை கட்டி குடும்பம் நடத்திருக்கலாம். ஏன் பண்ணல? ஏன் பொண்ணுத்தர எனக்கு தைரியம் இல்லையா? ஏதோ ஒண்ணு தடுக்கும். அது என்னன்னு இவங்களுக்கே தெரியாது. டேய், 2 பேருமே வாழவே இல்லையடா. டேய், நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணாலும் பெருசா பாதிக்க மாட்டேங்குடா. அதே ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கவனமா எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன முடிவு நம்ம தலையிலத்தே மாத்துதுடா. பொண்ணு திறனை மட்டும் தான் வந்த வேலையில குறிக்கோளா இருந்திருந்தா ஆதிரா காலத்துல தாலி கட்டியிருக்க மாட்டாரு. கொஞ்சம் பிசுறு தட்டிட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டாரு ஆதிரா மேல. டோட்டல் வாழ்க்கையும் காலி. இந்த தேன்மொழி மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணி
வேற வெளியில ஏதாவது முயற்சி பண்ணி டாக்டருக்கு படிக்கலாமான்னு பார்த்திருக்கலாம். அவ கிஷோர் மூலம் படிக்கலான்னு அவ போட்ட பிளானு விதி. இப்ப டோட்டல் வாழ்க்கையை தலைகீழ மாத்தி வச்சிருக்கேன். அன்னக்கிளி பாட்டி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கடா, எல்லா நேரமும் நாம எடுக்கிற முடிவு சரியா இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு. நாம எடுக்கிற முடிவு தான் சரின்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. தெய்வம்னு ஒண்ணு இருக்குது. அந்த தெய்வம் என்ன வழி காட்டுதோ அதுதான்டா நடக்குது. மனுஷன் என்னதான் முட்டி மோதனாலும் சரி, அந்த விதி என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அப்போ இவங்களுக்கு விடுதலையே இல்லையாடா? எனக்கு என்னமோ பெருசா என்னமோ இருக்குன்னு மட்டும் தோணுதுடா. ஏன்னா இந்த தேன்மொழி பிறந்ததுல இருந்து சந்தோஷமாவே இருக்கல. இவ வீட்டுல இவ பிறந்திருக்கா, பிறந்ததே பொம்பளை பிள்ளைன்னு தூக்கி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இவளோ படு சுட்டியா இருந்திருக்கா. அந்த குடும்பத்துல பிறக்க வேண்டிய புள்ளியாவே இவ இல்ல. இவ காலு கையெல்லாம் நொறிச்சு வீட்டுலாம் போட்டு பார்த்திருக்காங்க. அப்ப கூட இவ கையும் காலும் சும்மா இருக்கல. அவ்வளோக்கு செட்டப் பண்ணிருக்கா. அவ்வளோ துரு துருன்னு வந்த பொண்ணுடா இவ. புத்திசாலித்தனம், அறிவு, திறமை எல்லாம் நிறைஞ்ச பொண்ணு. ஆனா வாழ்க்கைய பாரு. சொல்லுவாங்களே, எழுத்து நல்லா இருந்தா தலை எழுத்து நல்லா இருக்காதுன்னு. அது யாருக்கு பொருந்துச்சோ இல்லையோ, இவளுக்கு சரியா பொருந்தது. இவ ஹேண்ட் ரைட்டிங்க நீ பாத்திருக்கா? பாத்துக்கண்டா. அப்படி டைப் ரைட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். பயங்கர புத்திசாலிடா. பாவமா இருக்குடா. பாவம் பார்க்கறதுனால நாம என்னடா பண்ண முடியும்? காலையில என் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தேன்னா எல்லாரும் ஒய்ஃபையும் பிள்ளைங்க தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. பொண்ணத்துல தான் விக்கியத்தான் எல்லாரும். இவ தனியா நின்னாடா. பார்க்கறதுக்கே பரிதாபமா இருந்தது. ரொம்ப கொடுமையா இருக்கும்ல. நமக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதே அந்த வேதனையும் வலியும் பயங்கரமா இருக்கும்ல. சத்தியமா நான் அதை பார்த்தேன். ஆனா ஒண்ணுடா, எந்த சூழ்நிலையும் பொண்ணு அவளை விட்டே கொடுக்கல. ஆமா சரிடா, வா வீட்டுக்கு போலாம். என்னடா நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புதேன்டா. அவ யாழ்னி போனுக்கு மேல போனு. எங்க அப்பா அறுத்து கிழிச்சிட்டு கிடக்காரான். நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். இதுக்கு மேல அவளால சமாளிக்க முடியாது. எங்க அப்பா கிட்ட அவ ரொம்ப சமாளிச்சுக்கிட மாட்டா. அவர் ஏட்டுக்கு பொட்டியா பேசுவாரு. இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காராம்? குழந்தை இல்லையா மண்டாட்டிக்கு, அத கண்ணில் காண விட மாட்டேங்கிறாரு. உனக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது, பாத்துக்க. ஏன்டா தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் அந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்னன்னே தெரியலடா. உன்னை போட்டு பாத்துக்க. சரி நான் சேர்ந்து வர வழியை பாக்குறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. இப்போ நான் அந்த அளவுக்கு அவளை விரும்புறேன். ஆனா என்னமோ தெரியல, அவகிட்ட சேரும்னா மட்டும் இந்த தாழ்மனை பண்ண தூர எடு. நீ அழகா தாண்டா இருக்க, உனக்கு ஏன்டா இப்படி ஒரு எண்ணம்? இல்லடா, அவ எவ்வளவு அழகா இருக்கா. நான் அப்படி அவ பார்த்திருந்தா உன்னை விட்டு எப்பவுமோ போயிருப்பா. இருந்தாலும் எனக்கும் மனசாட்சி வேண்டாமாடா. கொன்னே போட்டுறேன். நீங்க பாரு, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள என்ன மாமன் ஆத்துல தூக்கி போட்டு மிதிச்சுறேன். போடா. சரிடா பாரு, நல்ல செய்தியோட வாரு. சரிடா, போயிட்டு வா. நல்ல செய்தி சொல்லணும். சரிடா. சரி, அங்க எல்லாத்தையும் சொல்லிடு, நான் கிளம்புறேன். சரிடா. டேய், என்ன தாய் மாமன் ஆக்கணும். கரெக்டான ஒரு மாசத்துல சொல்லிடுவேன்டா. நீ என்ன இங்க வந்திருக்கா? அதான் வீட்டுக்கு வருவேன் தேடி வந்திருக்கா. எங்க போனீங்க? எங்க தாண்டி டேனியல் அனுப்ப வந்த. ஏன்டி நான் வருவேனா? ஐயா அதுக்கு இல்ல, அது ஒண்ணு இல்ல. எங்க அண்ணன் தான் வண்ணத்து கிச்சனுக்கு சோறுலாம் ஊட்டிக்கிட்டு இருந்தா. அதான் பார்த்தேனே. அதாவது நான் இதெல்லாம் செய்யலன்னு நீ சொல்லி கட்டதுக்கு வந்திருக்க. மூஞ்சில குத்துவேன். அதை நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் சேர்த்து எங்க அண்ணன் ஊட்டிடுவானுங்க. அதுக்கு இல்ல. வேற எனக்கா? அச்சோ இல்லங்க, இப்பதான் தேன்மொழி வீட்டுக்குள்ள வந்தா. சரி, ஆமா இப்பதான் போன பார்த்தேன். அங்க எங்க அண்ணன் மட்டும் தான் இருந்தான். என் பொண்டாட்டி தான் ஐயா. 2 பேரும் சேரட்டுன்னு விட்டு வந்துட்டேன். சொல்லுண்டி. அடி நமக்கு அடுத்த ஆம்பளை பையனா பொட்ட பிள்ளையாடி ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஏன் ஆம்பளை பையனா என்ன பொம்பளை பிள்ளை என்னன்னு கேக்க? எனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. பாத்துக்க. எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். பொம்பளை பிள்ளை வேணும்னா வேணும். அவ்வளவு பிடிக்குமா? எங்க அப்பன் தலையில ஏறி மொட்டை அடிக்க போறவளே அவதாண்டி. பொம்பளை பிள்ளை ஒரு அழகுதாண்டி. என்னத்தான் நீ சொல்லு. பொம்பளை பிள்ளை அழகு, பொம்பளை பிள்ளை அழகுதான். இப்ப மத்தல 2 வீட்டுல என்ன ஆட்டிங்க தூரமா போறாங்களாம். பேச மாட்டேன், கோவப்படுறேன். நம்ம பையன் ஏதாவது இந்த வார்த்தை பேசுறாங்களாட்டி. இந்த அவ அப்பா செருப்பை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே போதும். இந்த 2 ஆளுக்கு தந்த செருப்பு இல்ல, போட்டுக்கிட்டு ஒரு பனினோ சட்டியும் போட்டுட்டா போட்ட போது. எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. போறது கொண்டு இல்ல, பேச்ச பார்த்தேன்னு வச்சுக்க. சொல்லியா கொடுக்கணும். மாமா மாமா தூரமா போவோம். யானை கிடக்கு, இத்தான் நன்றி கிடக்குது. இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு போதுங்க. பாக்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நம்ம பையனும் 2 கிடக்கானுல. விக்கத்தங்கிட்ட பைக் இருந்தா பைக்ல போவாங்க. என்கிட்ட வந்து எப்போ ஹெலிகாப்டர் வாங்குவோன்னு கேட்கான்.
நான் அடுத்த மாத செலவுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓமோவே ஹெலிகாப்டர் காட்டி போட்டுட்டு இருக்கான். ரிமோட் வச்ச கார் வேணுமா? உனக்கு சிரிப்பு வருது. ரிமோட் பைக் வேணுமா? ஹெலிகாப்டர் வேணுமா? ஏரோப்ளேன் வேணுமா? பஸ் வேணுமா? இந்த 2 பொம்பளை பிள்ளையும் பாரு, ஒரு குச்சி, அவங்க அப்பா செருப்பு, 2யும் போட்டுட்டு அழகா போகுது. எந்த பொருளாவது வேணும்னு கேக்குதா? வீட்ல யாரும் இல்லையா? இல்ல. சரி, நான் வெளியில போயிட்டு அப்புறமா வரேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க. என்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியும். சும்மா முகத்தை மூடிக்கிட்டு அலையாத. மூடிட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டாயிட்டு நினைக்குமா? முட்டாளா இருந்துறாத. என்ன பேசுறீங்க? நீங்க யாரு? எனக்கு யாருன்னு தெரியாது. அவ முகத்தை காட்டு. இல்ல, நாங்க காட்ட மாட்டோம். ஓ அப்படியா? அப்போ நான் நினைக்கிறதா நீ. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நான் கிளம்புறேன். கை வலிக்கு என்னன்னு பாரு. நீ அழுறியடி. நீ அழுதா என் இதையுமே வலிக்கடி. ஏண்டி பிடிவாதம் பிடிக்கிற? நீ அழுறத பாக்குற சக்தி எனக்கு இல்லடி. மனசு தாக்க முடியலடி. நீ படுற பாடு வேதனை இதெல்லாம் என்னால பார்க்க முடியலடி. ஏண்டி உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்ட? உன் கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னா எனக்கு இதயமே வலிக்குது. நீ கஷ்டப்பட்டா என் சரீரம் வலிக்குது. நான் என்ன தண்டி பண்ணணும் சொல்லு. உன் முகத்தை பார்க்குற பாக்கியத்தை அது எனக்கு கொடுடு. சித்திராத முடியல. இங்க பாரு, நீ பல லட்சம் பேர் நிக்க இடத்துல நின்னாலும் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும். உன் கண்ணு போதண்டி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் முத நேசிச்ச கண்ணடி. அந்த கண்ணை எத்தனை நாள் பார்த்திருப்பேன். அந்த கண்ணை எத்தனை நாள் என் நெஞ்சோட வச்சிருப்பேன். என்கிட்ட இருந்து மறைக்க நினைச்சா மறைக்க முடியுமாடி? நீ எவ்வளவு நாள் தண்டி ஓடி ஓடிவ? எவ்வளவு தூரம் ஓடுவ? முடியலடி. எவ்வளவு தூரம் தண்டி நீ ஓடுவ? நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் உனக்கு கடைசி எச்சரிக்கேன். நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன். என் பின்னாடி வருவியோ இல்லை என் கூட வருவியோ எனக்கு தெரியாது. வரணும். நான் சொன்ன நாளுக்குள்ள நீ திரும்பி வரல, சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு தர செத்துட்டான்.